வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நெஞ்செரிச்சல். ஹார்ட்பர்ன் சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல் பிரச்சனைக்கான எளிய முறை யோகா பயிற்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா வெளியிடங்கள்ல போய் சாப்பிடும்போதோ அல்லது ஸ்பைசி ஃபுட்டோ ஆயிலி ஃபுட்டோ சாப்பிடும்போது நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் உண்டாகும். இந்த நெஞ்செரிச்சலை சரி செய்யறதுக்கு எந்தவித கெமிக்கல் டேப்லெட்ஸையும் தேடி போக வேண்டிய அவசியமே இனி இல்லை. மிக எளிமையான யோகா பிராக்டிஸ்லயே இதை சரி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மூச்சு பயிற்சியோட பேரு முகதௌதி. இந்த முகதௌதி பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம சேர்லயோ அல்லது சோஃபாலேயோ கம்ஃபர்டபுளா உட்காரணும். உட்காரும் போது நம்மளோட ஸ்பைன் நேரா இருக்கிற மாதிரி நிமிர்ந்து நேரா உட்காருங்க. அடுத்ததா இந்த மூச்சு பயிற்சி பிராக்டிஸ் பண்றதுக்கு மூக்கு வழியா மூச்சு காற்றை இழுத்து வாய் வழியா வெளியிடணும். மூச்சு காற்றை மூக்கு வழியா இழுத்து வாய் வழியா வெளியிடணும். பாருங்க. மூச்சு காற்றை மூக்கு வழியா இழுத்து வாய் வழியா வெளியிடும் போது நம்ம வாயை கொஞ்சம் குவிச்ச மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சி மொத்தம் எத்தனை முறை பிராக்டிஸ் பண்ணலாம்னா நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் குறையிற வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 10 to 15 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் குறைஞ்சு கூலிங் உண்டாகிறத நல்லாவே உணர முடியும். இந்த மூச்சு பயிற்சியை எந்த டைம்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். பொதுவாக நம்மளுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நெஞ்செரிச்சல் அதிகமாக உணருவீங்க. அந்த மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்கும்போது நம்ம இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட தாராளமாக இந்த மூச்சு பயிற்சியை பண்ணலாம். நெஞ்செரிச்சலுக்கு சாப்பிடக்கூடிய ஆன்டாசிட் டேப்லெட் மாதிரியே இந்த மூச்சு பயிற்சியும் நமக்கு இமீடியட் ரிலீஃப் கொடுக்கக்கூடியது. ஆனா இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இதை முழுமையா சரி செய்யறதுக்கு நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.